ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா காலா மீன் சில்லி. இதை சால்மன் மீன் கூட சொல்லுவாங்க. காலா மீன் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. காலா மீன் சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ காலா மீன் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன பீஸாக சில்லி போடுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் சின்ன சின்ன முள்ளாக இருக்காது. சென்டரில் ஒரே ஒரு பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். காலா மீன் சில்லி செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்லி செய்கிறதுக்கு 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது கூடயே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 4 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலாவை மீனில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியில் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இதில் தயிர் சேர்த்திருக்கிறதுனால அதுவே கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணிக்கலாம். மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மீன் சில்லி பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு ஹீட் ஆனதுமே இதில் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகிருச்சுன்னா மீனை போட்டதுமே கரிஞ்சு போயிடும், உள்ளெல்லாம் வேகாது. மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சோன்னா மேலே எல்லாமே சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே மீன் வெந்திருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மீனில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. முடி ப்ராப்ளம், தோலுக்கு, மூட்டு வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மீனில் ஒமேகா 3யுமே இருக்குது. ஒரு சைடு மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க மீனையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. மீன் எல்லாமே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது திருப்பி போட்டுக்கிறேன். காலா மீன் சில்லி 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். சுவையான காலா மீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.